என்எல்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எதிராக மக்களை திரட்டி போராடுவேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் மூலம் வானதிராயபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமத்தில் என்எல்சி நிர்வாகம் வீடு நிலங்களை கையகப்படுத்த முயற்சிக்க உள்ளனர். அதனை கண்டித்து இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதி கிராம பெண்கள், ஆண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காற்றை, நீரை மாசுபடுத்தி மனித வளத்தை கொள்ளும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் மீது விசாரணை நடத்த கோரியும், வளர்ச்சியின் பெயரால் பூர்வ குடிகளை சொந்த மண்ணிலேயே அகதியாக்கி அழிக்கும் முடிவை கைவிடக் கோரியும், என்எல்சியால் பாதிக்கப்படும் கிராம எல்லைக்கான பத்திரப்பதிவு முடக்கத்தை உடனே ரத்து செய்ய கோரியும், ஏற்கனவே எடுத்த நிலத்திற்கு 1 கோடி இழப்பீடு வழங்க கோரியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் வேல்முருகன் தலைமையில் தென்குத்து கிராமத்தில் என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்தியா நிறுவனம் இந்த வானதிராயபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வானதிராயபுரம், தென்குத்து, திருநகர், பின்னாச்சிக்குப்பம் போன்ற இப்பகுதி மக்களை காவல்துறையும் வருவாய்த்துறையும் கொண்டு மிரட்டி அடாவடியாக இவருடைய வீடுகளை இடித்து விவசாய நிலங்களை அழித்து இங்கு நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் சுமார் 15,000 ஏக்கர் என்எல்சி நிறுவனிடம் மீதமாக இருக்கிறது. அதில் கறி வெட்டுவதற்கு பதிலாக நிலத்தை தர மறுக்கின்ற மக்களை வழக்கு போடுவதும், இளைஞர்களை வழக்கு போடுவதும், வருவாய்த்துறை அனுப்பி மிரட்டுவதும், என்எல்சி காவல்துறை அனுப்பி மிரட்டுவதும், அதுபோன்று சிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தின் துணைப்பிரிவை அனுப்பி ஆயுதங்களோடு ஊர்களிலே அணிவகுப்பு நடத்துவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட இப்பகுதி மக்களும், அதுபோன்று வடக்கு வெள்ளூர், கங்கைகொண்டான், அம்மேரி போன்ற இந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராம மக்களையும் இதே பாணியில் கையாள்வதும் ஏற்புடையதல்ல. இப்போது கூட கங்கைகொண்டானில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற மக்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டித்து தமிழக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறது. தலைமைச் செயலரோடு பல கட்ட கூட்டங்களை நடத்தி நாங்கள் நிலங்களை தர விரும்பவில்லை, ஏற்கனவே கையகப்படுத்த நிலங்களில் போதுமான இருப்பு கறி இருக்கிறது, அதை வெட்டி எடுத்தாலே என்எல்சி நிர்வாகத்தோட இலக்கு 2040, அதுவரையில் அது போதுமானது, அதனால் புதிய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது, இதுபோன்று குடியிருப்புகளை இடிக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். பழைய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை, என்எல்சி, மாவட்ட ஆட்சியர், பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களை கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இதில் இடைத்தரகர்களே இருக்கக்கூடாது என்பது இந்த போராட்ட குழுவினுடைய கோரிக்கை. அதே மாதிரி 2017ஆம் ஆண்டு கணக்கெடுக்கப்பட்ட போது இந்த பகுதியில் 600 குடும்ப அட்டைகளை மட்டும் கணக்கெடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு திருமணம் செய்து கணவன், மனைவி, பிள்ளை செல்வங்களோடு தனி குடித்தனம் வாழ்கிறார்கள். அவர்களை நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் என்று மறுத்திருக்கிறது என்எல்சி நிர்வாகம். அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய்த்துறையும் துணை போகக்கூடாது என்று இந்த போராட்டத்தை கேட்டுக்கொள்கிறது. அதே போன்று குடும்ப உறுப்பினர்கள் பாகுப்பிரிவினை செய்து கொள்வதற்கோ, கல்யாணம், காதுகுத்தி, சாவு, வாழ்வுக்கு தங்களுடைய நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாத வண்ணம் இன்றைக்கு உள்ளூர், வடலூர் உள்ளிட்ட இதற்கு சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீசர்களிலே தடை விதித்திருக்கிறது. அந்த தடை உடனடியாக தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் உடனடியாக அந்த தடைகளை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேமாதிரி ஏற்கனவே கையகப்படுத்தினவங்களுக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபா தரேன்னு அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பு இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அதே மாதிரி இங்கு இருக்கிற குடிநீர் பைப்பை கட் பண்ணுறது, தொட்டியை இடிக்கிறது, சாலைகளை ராட்சச இயந்திரங்களை வச்சு நோண்டி போடுறது, இது இந்த பகுதி முழுக்க என்எல்சி நிலையெடுக்கிற எல்லா கிராமங்களிலும் நடக்குது. இதை உடனடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும். எலக்ட்ரிக்கலை கட் பண்ணுறது, சாலையை இடிக்கிறது, கோயிலை இடிக்கிறது, சர்ச்சை இடிக்கிறது, இங்கே இருக்கிற மசூதியை இடிக்கிறது, இதெல்லாம் கூடாது. ஏற்கனவே தலைமைச் செயலாளர் சட்டமன்றத்தில் பேசினுடைய அடிப்படையிலே தலைமைச் செயலாளர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே எடுத்த நிலங்களுக்கு உரிய இழப்பீடும், அவர்கள் குடும்பத்திற்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் தருவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்தார்கள். அதே போன்று எந்த நடவடிக்கையும் என்எல்சி நிர்வாகம் செய்யவில்லை. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவரோ, வருவாய்த்துறையோ, தமிழ்நாடு அரசோ என்எல்சிக்கு துணை போகக்கூடாது. என்எல்சி அடாவடி செய்கின்ற போது இவர்கள் உடனே காவல்துறையை கொண்டு வந்து இறக்குவது கூடாது என்று இந்த போராட்ட குழுவின் சார்பாக, இம்மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
மீறியும் அவர்கள் இந்த மக்களை அப்புறப்படுத்துவோம், வீடுகளை இடிப்போம். இங்க பாத்தீங்களா, முப்போகம் விளைகின்ற விளைப்பயிர்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தியிருக்கிறார். இங்க விளையாத பொருள்களே இல்லை. அப்படிப்பட்ட இந்த கிராமத்தை அடியோடு அழித்து நாசமாக்கின்ற இந்த செயலை என்எல்சி நிர்வாகம் செய்யக்கூடாது. மீறி இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முற்போக்கு சக்திகளை, சுற்றுச்சூழல் அமைப்புகளை, அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை, மண்ணின் உரிமைக்காக போராடுகின்ற ஆளுமைகளை அழைத்து இந்த மக்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது, இந்த கிராமத்தை கைப்பற்றக்கூடாது, இங்க இருக்கிற விளைநிலங்களை அழிக்கக்கூடாது, வீடுகளை இடிக்கக்கூடாது, இங்க இருக்கிற மாப்பழா வாழை என்று முக்கணிகள் விளைகின்ற எங்கள் செம்மண் பூமியை எங்களோடு நாங்கள் வைத்து நிம்மதியாக விவசாயம் செய்ய எங்களை வாழ விடுங்கள் என்ற கோரிக்கையோடு தொடர் போராட்டங்களை பொதுமக்களோடு சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியும் விவசாய சங்கங்களும் என்எல்சிக்கு எதிராக போராடுகின்ற போராட்ட சக்திகளும் இந்த மாவட்டம் முழுக்க புவனகிரி தாலுகா, கம்மாபுரம் ஒன்றியம், விருத்தாசலம் ஒன்றியம், எங்க குறிஞ்சிப்பாடி ஒன்றியம், எல்லா ஒன்றியங்களையும் சேர்ந்த கிராம மக்களை உள்ளடக்கி தொடர் போராட்டங்களை என்எல்சிக்கு எதிராக நடக்க நேரிடும். இதையும் தாண்டி தமிழ்நாடு அரசும் தமிழகத்தின் அரசு நிறுவனமான நம்முடைய வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மக்களை அச்சுறுத்த நினைத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதற்கு அரசு, தமிழ்நாடு அரசு துணை போனால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் மக்களை திரட்டி தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்பதை எச்சரிக்கையாக என்எல்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்.